ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப சோகமான நாள். எடிட்டர் கிஷோர் அவர்கள் ஆடுகளம், பரதேசி இதெல்லாம் எடிட் பண்ணவர். ரொம்ப சின்ன வயசு தான், நம்ம கூட இல்லை இப்போது. காப்பாற்ற எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாங்க. லைஃப் வந்து எவ்வளோ ஃப்ரெஜைல் அப்படிங்கிறது வந்து அவருடைய மரணம் காட்டுது. சின்ன வயசில் இருந்தாலும் அவருடைய சாதனைகள், நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அதை விட ரொம்ப நல்ல மனிதன். ஒரு 2-3 தடவை வந்து மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு வந்து எல்லா ஸ்ட்ரென்த்தையும் வந்து இறைவன் கொடுக்கட்டும். இந்த துயர்லேருந்து மீண்டு அவங்க வரட்டும். கிஷோர் வந்து எங்கேயும் போகல பிரதர், எங்கள் கூட தான் இருக்கிறீங்க. எங்கே இருந்தாலும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்குள்ள ஒருவன், லூசியா அந்த படத்துடைய ரீமேக்கு. லூசியா பெரிய ஹிட்டு. ஏன்னா அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமில் அந்த கான்செப்ட் வந்து யாருமே யோசிக்காத ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறங்காட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அது. அந்த படத்தை வந்து நம்ம பிரசாத் ராமர் அப்படின்ட்டு அவர் வந்து இப்போ தமிழில் பண்ணியிருக்காரு. அங்கே பண்ணது வந்து பவன் அப்படின்ட்டு. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு டக்குன்னு என்ன படுது அப்படின்னா, படம் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான படம். பட் தென் அதை வியூ பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து டக்குன்னு தோணுச்சு. சினிமாட்டோகிராஃபி அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் தரணும். கோபி அமர்நாத் அப்படின்ட்டு அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நல்ல ஒர்க்கு, ஷார்ப்பான ஒர்க்கு. அதே மாதிரி ப்ரெசன்ட் பாஸ்ட், ரெண்டு விதமான டைம் லைன் சொல்லலாம். அதை காமிக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது கிரெடிட் யாருக்கு போகணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் அவர்களுக்கு வந்து போகணும். இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப டஃப் ஜாப் அது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. மேபி அது ஃபுல்லாக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா தெரில. பட் ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது. பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸ் பார்த்து ரொம்ப என்டர்டெயின் ஆகி நிறைய கிளாப்ஸ் தட்டதை வந்து இன்றைக்கி கண் முன்னால் வந்து பார்க்க முடிந்தது. ஸோ வாழ்த்துக்கள். அவருக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிரேக்காக ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய ஹீரோ அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தாங்க. அதாவது என்னென்னா, ஒரு செகண்ட் ஸ்டேஜில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் வந்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பட் என்னென்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் மண்டை பிச்சுக்குது அப்படின்னாங்க. பட் அது அத்தனையுமே வந்து கிளைமேக்ஸில் வந்து ஆன்சர் பண்ணிடுறாங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். ஸோ படத்தை மொத்தமாக பார்த்து இப்படி வெளில வரும்போது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக நம்மளை ரொம்ப யோசிக்க வச்சு நாம் வெளில வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளை பேச வைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கோலிவுட்டில் வந்து லாபம் அப்படிங்கிறது வந்து என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியை எடுத்து ரீமேக் பண்ணி அதுக்கு வந்து நல்ல ப்ராப்பராக செலவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து ப்ரொடியூசர் அவர்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய எடிட்டிங் ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு எடிட்டிங்கு. ஒர்க் ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, ஜென்ரல் ஆடியன்ஸோட கமெண்ட்டும் என்னென்னா, படம் வந்து ஒரு 10 நிமிஷம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தோடைய ஒரு கமெண்ட்டாக இருந்தது. அது இருந்திருந்துன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பேஸ் ஆஃப் த மூவி அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கும். பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இந்த படத்துக்கு பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு செர்டன் பீரியடில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து டல் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணனுடைய பாடல்கள் மற்றும் பிஜிஎம் வழக்கம் போல் மனுஷன் பிரித்து எடுத்திருக்காரு. சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து இழைச்சி பண்ணியிருக்காரு. ஒர்க் வந்து அவ்வளோ ஒரு தரவான ஒர்க்கு சந்தோஷ் நாராயணனுடைய ஒர்க்கு. அதே மாதிரி எடிட்டிங் மாதிரி எனக்கு இன்னொன்று வந்து என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கேஸ்டிங், ஆக்ட்ரஸ் கேஸ்டிங்கு. அவங்க மெயின் 2 பொண்ணுங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸ்ருஷ்டி ராங்கே ஓகே ஃபைன், அவங்க வராங்க, ஒரு சின்ன போர்ஷன் வராங்க போயிடுறாங்க. பட் இன்னொரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க எப்படின்னா அந்த ரோலுக்கு பொருத்தமான மாதிரியே தெரில, வேறு யாராவது போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அவங்களுடைய நடிப்பும் சரி, அவங்களே சரி அந்த கேரக்டருக்கு வந்து செட்டான மாதிரியே ஒரு தெரில. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ரேமில் ஆவரேஜாக வந்து ஒரு 5 பேர்த்துக்கு மேலே நம்மளால் வந்து பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக படம் இருந்திருக்கலாம். ஸோ என்னென்னா சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த 5 பேர் 6 பேர் கண்டினியூ ஆகிறங்காட்டிக்கு வந்து ஒரு சர்டன் போர்ஷனில் வந்து படம் வந்து அப்படியே ட்ரையான மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அதையெல்லாம் தவிர்த்து இன்னும் கொஞ்சம் வந்து ரத்தம் சதயமாக இருந்திருந்தால் படம் இன்னுமே வந்து கொஞ்சம் வந்து அந்த பஞ்ச் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஒரு என்டர்டெய்னராக நம்ம போய் உட்காந்து நம்மளை வந்து மூளையை வந்து யூஸ் பண்ணி பார்க்க வைக்கிற ஒரு படம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து இந்த படம் வந்து நான் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்குறதுக்கும் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர். அதே போக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தை மொத்தமே என்னென்னா, அந்த கடைசியில் வர்ற அந்த சின்ன ஒரு லைன், அந்த எண்டில் போடுற இதுதான். நம்மளுடைய ஒரு சின்ன கனவு, ஒரு சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னொருத்தருடைய ஒரு பெரிய கனவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த டைலாக் அப்படிங்கிறது என்னென்னா, ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனாக ஆசைப்பட்றான், பணக்காரனாக இருக்கிறவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஏழையாகிடலாம், சாதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றான். அப்படிங்கிற டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக இருந்தது. அதே மாதிரி அந்த ரூரல் கேரக்டர் அதை போர்ட்ரே பண்ணியிருக்கிற விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது பொண்ணுங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீச்சியாக சொல்லாமல் ஒரு யதார்த்தமாக வந்து ஒரு பொண்ணுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறத வந்து வெளில கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த விதமெல்லாம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து இதெல்லாம் பிடிச்சது. ஆக மொத்தத்தில் எனக்குள் ஒருவன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஃபேமிலியோடு போய் உட்காந்து எந்த வல்காரிட்டியும் இல்லாமல் ப்ராப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு படம். என்ன இன்னும் கொஞ்சம் வந்து டைமிங் மட்டும் குறைஞ்சிருக்கலாம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு வந்து 3.5 தருவேன். போங்க போய் பாருங்கள், நிச்சயமாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.